ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மலேசியா சிவில் மேரேஜ் கைட். மலேசியாவில் சட்டப்படி திருமணத்தை எப்படி பதிவு செய்கிறது, யாரெல்லாம் பதிவு பண்ணலாம், பதிவு பண்ணுறதுக்கான அடிப்படை தகுதிகள் என்னென்ன, அதற்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன, திருமண பதிவு தாமதம் அடைவதற்கும் நிராகரிக்கப்படுவதற்குமான காரணங்கள் என்னென்ன, இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதற்கான வீடியோ லிங்க்ஸையும் இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை தான் நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாப்பிக்கில் மலேசியாவில் சிவில் திருமண விண்ணப்பம் செய்வது எப்படி, இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கைடாக கொடுக்க போகிறேன். ஒரு திருமணத்தை பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பம் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக உங்கள் தகுதி, உங்கள் ஆவணங்கள் இதெல்லாம் சரி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த திருமண விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது தேவையான தகவல்களை உங்கள் ஆவணங்களுடன் பொருந்துகிறதா என்பதை சரி பார்த்துவிட்டு அந்த திருமண விண்ணப்ப படிவத்தை சம்பந்தப்பட்ட இலாக்காவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். திருமண பதிவை செய்து வைக்கும் இலாக்கா என்னவென்றால் நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அல்லது JPN என்று மலாயில் அழைக்கப்படும் ஜபதான் பெண்டஃப்தரன் நெகாரா. சரி, முதலில் இரு மலேசியர்கள் திருமணம் செய்ய விரும்பினால் அவர்களது விண்ணப்பத்தை எப்படி சமர்ப்பிப்பது என்று பார்க்கலாம். மலேசியர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் இருவரும் அவரவர் முகவரி, அதாவது அடையாள அட்டையில் இருக்கும் முகவரியை கொண்டே உங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது ஒரு எடுத்துக்காட்டு, உங்கள் மைகாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் முகவரி குவாலலும்பூர் என்றால் நீங்கள் நிச்சயமாக ஜாலான் டூத்தா JPN என்று கூறப்படும் தலைமை அலுவலகத்தில் உங்களது திருமண விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஆண் பெண் இருவரும் ஒரே மாவட்டத்தில் சேர்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரே அலுவலகத்தில் உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். ஒருவேளை இருவரின் அடையாள அட்டையிலும் வேறு வேறு முகவரி இருந்தால், அதாவது வேறு மாநிலம், மாவட்டம் இப்படி இருந்தால் உங்கள் முகவரிக்கு மிக அருகாமையில் இருக்கும் JPN அலுவலகத்தில் உங்கள் திருமண விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். இது மலேசியர்களுக்கான விண்ணப்ப முறை. இப்போது நாம் பார்க்கக்கூடிய வழிமுறை, ஒரு மலேசியர் இன்னொரு வெளிநாட்டவரை திருமணம் புரிவதாக இருந்தால் எப்படி விண்ணப்பம் செய்வது? உங்களுக்கும் ஒரே வழிமுறைதான். மலேசியரின் மைகாட்டில் இருக்கும் முகவரியை கொண்டு அருகாமையில் இருக்கும் JPN அலுவலகத்திற்கு உங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு உங்களுக்கு தேவையான அப்ரூவல் லெட்டர், அதாவது அனுமதி கடிதம். இந்த கடிதத்தை நீங்கள் இந்த அப்ரூவலை நீங்கள் இரண்டு வழியில் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது, தேசிய பதிவு இலாக்காத்துறை, அதாவது புத்ராஜயாவில் இருக்கும் JPN அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அப்ரூவல் லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சம்பந்தப்பட்ட JPN அலுவலகத்தில் உங்களது விண்ணப்பத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அப்ரூவல் லெட்டரை பெறக்கூடிய அடுத்த இரண்டாவது வழி என்னவென்றால், மலேசியரின் மைகாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மாநிலத்தில் உள்ள JPN தலைமை அலுவலகத்திற்கு சென்று உங்கள் அப்ரூவல் லெட்டரை பெற்றுக்கொள்ளலாம். பிறகு அந்த அப்ரூவல் லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் JPN அலுவலகத்திற்கு சென்று உங்களது திருமண விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். ஆகவே இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், திருமண விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அலுவலகம் நிச்சயமாக உங்கள் மைகாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மாவட்டத்தில் உள்ள JPN அலுவலகமாக இருக்க வேண்டும். அப்ரூவல் லெட்டரை பெறுவதற்கு மட்டுமே உங்களுக்கு இரண்டு வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று, தேசிய பதிவு இலாக்காத்துறை, அதாவது தேசிய தலைமையகம் JPN புத்ராஜயா, அல்லது உங்கள் மைகாட்டில் இருக்கும் மாநிலத்தின் JPN தலைமை அலுவலகம். இந்த ரெண்டு இடத்தில் மட்டுமே நீங்கள் அப்ரூவல் லெட்டரை பெற முடியும். ஒருவர் மலேசியர், மற்றொருவர் வெளிநாட்டவர் என்ற பட்சத்தில் நீங்கள், அதாவது வெளிநாட்டவராகிய நீங்கள் மலேசியாவிற்குள் புகுந்த அடுத்த 8வது நாளிலோ அல்லது அதற்கு பிறகோதான் உங்களது அப்ரூவல் லெட்டருக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் மலேசியாவிற்குள் நுழைந்த 8 நாட்களுக்குள்ளாகவே உங்களது அப்ரூவல் லெட்டருக்கான விண்ணப்பத்தை போட்டிருந்தால் உங்களது விண்ணப்பம் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது, ஒருவேளை இருவரும் வெளிநாட்டவர்களாக இருந்தால் எப்படி விண்ணப்பத்தை போட வேண்டும்? இருவரும் வெளிநாட்டவர் என்ற பட்சத்தில் நீங்கள் தங்கியிருக்கும் முகவரி அல்லது நீங்கள் வேலை செய்யும் முகவரியை கொண்டே உங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும்.
உங்களுடைய அப்ரூவல் லெட்டரை பெறக்கூடிய ஒரே இடம் ஜேபிஎன் புத்ராஜயா தேசிய தலைமை அலுவலகம். அதை தவிர வேறு எந்த இடத்திலும் நீங்கள் அப்ரூவல் லெட்டரை பெற முடியாது. ஜேபிஎன் புத்ராஜயாவில் கொடுக்கப்படும் அப்ரூவல் லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் முகவரியை கொண்டு நீங்கள் ஜேபிஎன் அலுவலகத்திற்கு சென்று உங்களது திருமண விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். நீங்களும் நிச்சயமாக மலேசியாவிற்குள் நுழைந்த 8வது நாளிலோ அல்லது அதற்கு பிறகோதான் அப்ரூவல் லெட்டரை ஜேபிஎன் புத்ராஜயாவிலிருந்து விண்ணப்பிக்க முடியும். ஆகவே அனைத்து ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட பதிவு அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அடுத்து நாம் பார்க்க போவது காத்திருக்கும் காலம், அதாவது நோட்டீஸ் பீரியட். ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவுடன் உடனடியாக திருமணத்தை பதிவு செய்ய முடியாது. நிச்சயமாக 21 நாட்கள் மலேசியாவை பொறுத்தவரையில் காத்திருக்கும் காலம் என்பது 21 நாட்கள். நீங்கள் அனுப்பிய விண்ணப்ப பாரம் அதிகாரிகளால் சரிபார்க்கப்பட்டு பிறகு அங்கே இருக்கும் நோட்டீஸ் போர்ட், அதாவது அறிவிப்பு பலகையில் மக்களின் பார்வைக்காக உங்களின் விண்ணப்ப பாரம் ஒட்டப்படும். இந்த 21 நாட்கள் கால அவகாசத்தில் யாரேனும் உங்களது திருமணத்தை நிறுத்த மனு கொடுத்தால் விசாரணைக்காக உங்களது திருமணம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். இது தொடர்பான விரிவான விளக்கத்தை நாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை எந்த பிரச்சனையும் தடங்களும் இன்றி உங்களுடைய 21 நாட்கள் கால அவகாசம் முடிந்துவிட்டால் நீங்கள் குறிப்பிட்ட திகதியில் உங்களது திருமண பதிவை தொடரலாம். இனி இறுதியாக திருமண பதிவு நாள். திருமண விண்ணப்பத்தை செலுத்தும் போதே நீங்கள் ஏற்கனவே முன்பதிவு செய்து கொண்ட நாளும் இடத்திற்கும் ஏற்ப இந்த திருமண நாளன்று நியமன கடிதம், அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர், அதில் குறிப்பிட்டிருக்கும்படி 2 சாட்சி கையெழுத்து போடக்கூடிய நபர்கள் மற்றும் உங்களுடைய அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட ஜேபிஎனிற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அனைத்தும் சரியாக இருந்தால் உங்களின் திருமண பதிவு சேவல் முறைப்படி நியமிக்கப்பட்ட அதிகாரியால் சட்டப்படி பதிவு செய்து வைக்கப்படும். அடுத்த வீடியோவில் திருமண பதிவு நடைபெறும் நாளில் என்னென்ன நடக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம். இன்றைய டாபிக் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த டாபிக் தொடர்பான கேள்விகள் எதுவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எனக்கு இமெயில் பண்ணலாம் அல்லது கீழே காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட்டும் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.